9 மாத கருவுற்ற பெண்ணின் குழந்தை இறந்த நிலையில் சிறுநீரகம் செயலிழந்த அந்த பெண்ணை மருத்துவர்கள் பெரும் முயற்சி செய்து காப்பாற்றினர். நெல்லை மருத்துவர்களின் இந்த சாதனை நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்செந்தூரைச் சேர்ந்த தனியார் கல்லூரி பேராசிரியர் சுஜாதா திருமணமாகி முதன்முறையாக கருத்தரித்தார். நிறைமாத கருவுற்ற பெண்ணான சுஜாதாவிற்கு திடீர் ரத்தப்போக்கு ஏற்பட்ட நிலையில் நஞ்சுக்கொடி வெடித்ததால் குழந்தை இறந்த நிலையில் பிறந்தது. சேய் உயிரிழந்த நிலையில் தாயின் உடம்பில் சிறுநீரகங்கள் செயலிழக்கத் தொடங்கின. இச்சிக்கலான தருவாயில் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் சுஜாதா. அவரை போர்க்கால அவசர சிகிச்சை பிரிவில் வைத்து கண்காணித்த மருத்துவக் குழுவினர் 5 முறை டயாலிசிஸ் செய்து உயிரை காப்பாற்றினர். மருத்துவர்களின் இந்த சாதனைக்கு சுஜாதா மற்றும் அவரது குடும்பத்தினர் மனமகிழ்ந்து நன்றி தெரிவித்தனர். பிளாசண்டல் அப்ரப்ஷன் நடந்திருக்கு. அதனால பேபி உள்ளே இறந்துச்சுன்னு சொன்னதுனால இம்மிடியேட்டா ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஆப்ரேஷன் அங்கே முடிச்சாங்க. அப்புறம் தூத்துக்குடி ஜிஹெச்க்கு அனுப்பி வச்சாங்க. ஸோ அங்கே ரொம்ப உடல்நிலை மோசமாக இருக்கிறதுனால இன்னும் சரியான மருத்துவ உதவிகளை திருநெல்வேலி ஜிஹெச்ல பண்ண முடியும் அப்படின்றதுனால உடனடியாக அங்கேருந்து திருநெல்வேலி ஜிஹெச்க்கு அனுப்பி வச்சாங்க. அவர்களுக்கு 5-6 தடவை டயாலிசிஸ் செய்து நல்ல யூரின் அவுட்புட் அவர்களுக்கு கொண்டு வந்து மேலும் அவர்களுடைய ரத்தமெல்லாம் ஏற்றி அவர்களை நல்ல நிலைக்கு நாங்கள் கொண்டு வந்து சீரான ஒரு உடல்நிலையை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். அந்த மேடம் அவர்கள் ஒரு படித்த பெண் என்பதனால் எங்களது அரசு மருத்துவமனையில் உடல்நிலை நல்லானதை நினைத்து மிகவும் சந்தோஷத்துடன் எங்களுக்கெல்லாம் நன்றி கூறினார்கள்.